Swayam Prabha. Digital India. Educated India. எல்லோருக்கும் வணக்கம். ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸில் ஆர்த்தோகனல் செட்ஸ் அல்லது ஆர்த்தோகனல் வெக்டர்ஸ்னால் என்னென்னு டிஃபைன் பண்ணி அது சம்மந்தமான ஒரு சில ரிசல்ட்டை பார்த்தோம். ஸோ நம்ம முக்கியமாக பார்த்த ஒரு ரிசல்ட் வந்து என்னென்னா, செட் இ ஆஃப் நான்-ஜீரோ வெக்டர்ஸ், அதாவது இயில் வந்து நான்-ஜீரோ வெக்டர்ஸ் இருக்குது. இது வந்து ஆர்த்தோகனலாக இருந்ததுன்னா இஸ் ஆர்த்தோகனல் if a set E of non-zero vectors is orthogonal, then E வந்து linearly independent, right? E வந்து where E is a subset of a inner product space, where E subset of X is inner product space. எல்லாமே நம்ம இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸில் தான் டிஸ்கஸ் பண்ணுறோம். இன் பர்டிகுலர் நம்மக்கிட்ட ஒரு ஆர்த்தோ நார்மல் செட் இருந்ததுன்னா அது வந்து லீனியர்லி இண்டிபெண்ட்டாக இருக்க போகுது, ரைட்? ஸோ இன் பர்டிகுலர் இஃப் E is an orthonormal set, then E is linearly independent and norm of x minus y equal to root 2 for any x comma y in E and x not equal to y. The two distinct element எடுத்தோம்னா distance between them is equal to root 2. ஓகே. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா, இதோடைய கான்வர்ஸும் வந்து ட்ரூ தான். அதாவது ஒரு ஆர்த்தோ நார்மல் செட் இருந்ததுன்னா அது லீனியர்லி இண்டிபெண்டன்ட் செட் இருக்க போது, அதே நேரத்தில் நம்மக்கிட்ட ஒரு லீனியர்லி இண்டிபெண்டன்ட் செட்டு கொடுத்தாங்கன்னா நம்ம அதிலேருந்து ஒரு ஆர்த்தோ நார்மல் செட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். ஆர்த்தோ நார்மல் செட்டு மட்டும் இல்லை, ஸ்பேன் பார்க்கும்போது இந்த ரெண்டு செட்டுமே வந்து சேம் ஸ்பேனிங்கை தான், சேம் சப்ஸ்பேஸை தான் வந்து ஸ்பேன் பண்ண போகுது. ஸோ இந்த ப்ராசஸுக்கு பேர் வந்து கிராம் ஸ்மித் ஆர்த்தோ நார்மலைசேஷன். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம அந்த ரிசல்ட்டை பார்க்கலாம். தியரம் கிராம் ஸோ நம்ம வந்து ஒரு கவுண்டபிள் செட் ஆஃப் லீனியர்லி இண்டிபெண்டன்ட் வெக்டர்ஸ் எடுத்துக்கலாம். லெட் x1 x2 எக்ஸெட்ரா xn be a denumerable linearly independent. Denumerable na enna? Countably infinite linearly independent set in an inner product space, X. இப்படி எடுத்துக்கிட்டு நம்ம என்ன டிஃபைன் பண்ணுறோன்னா, டிஃபைன் y1 equal to x1, u1 equal to y1 by norm y1, and for n equal to 2, 3, etc. yn plus 1 இது எப்படி டிஃபைன் பண்ணுறோன்னா, xn plus 1 minus inner product xn plus 1 with u1 minus inner product
xn plus 1. ஓகே, ஸோ இங்கே வந்து என்னன்னு சொல்லியிருக்கேன். ஆக்சுவலாக இங்கே வந்து நான் yn டிஃபைன் பண்ணணும். ஸோ yn ஈக்குவல் டு xn with u2 minus etc. minus inner product xn with un minus 1 and un equal to yn by norm yn. இது வந்து நம்ம டிஃபைன் பண்ணுறோம். yn வந்து x1 எடுத்துக்கிறோம், u1 வந்து y1 by norm y1. அதே நேரத்தில் y2 வந்து என்ன, y2 வந்து இந்த மாதிரி டிஃபைன் பண்ணுறோம், அல்லது yn when n greater than or equal to இந்த மாதிரி டிஃபைன் பண்ணுறோம். அண்ட் un வந்து என்னென்னா yn divided by norm yn. இப்போ இங்கே வந்து ஃபஸ்ட்டு நம்ம yn வந்து நான் ஜீரோன்னு சொல்லணும். நான் ஜீரோன்னு சொன்னால் தான் வந்து இது வந்து ஒரு வெல் டிஃபைன் வெக்டராக வரப்போகுது. ஓகே, ஸோ இப்போ இப்படி டிஃபைன் பண்ணோன்னா நம்ம என்ன சொல்ல முடியும்னா, தென் u1 u2 etc. un etc. is an orthonormal set and span of u1 u2 etc. un. இது வந்து என்னன்னா span of x1 x2 etc. xn. ஓகே, ஸோ u1 u2 etc. unலாம் வந்து ஆர்த்தோ, இந்த செட்டு வந்து ஒரு ஆர்த்தோ நார்மல் செட்டாக இருக்க போது. அதே நேரத்தில் நம்ம இந்த இதில் ஃபஸ்ட்டு n வெக்டர்ஸ் எடுத்துகிட்டு அதோடைய ஸ்பேன் பார்த்தோன்னா அது வந்து ஸ்பேன் ஆஃப் x1 etc. x2 etc. xn. ஸோ இந்த ரிசல்ட்டை நம்ம எப்படி ப்ரூவ் பண்ண போகிறோன்னா பை மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன், ரைட், பை மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன். ஸோ நம்மக்கிட்ட ஒரு லீனியர்லி இண்டிபெண்டன்ட் செட் இருக்குது. லீனியர்லி இண்டிபெண்டன்ட் செட்டுனா அதில் உள்ள எந்த ஒரு வெக்டரும் நான் ஜீரோ வெக்டராக இருக்கும். ஸோ இன் பர்டிகுலர் x1 வந்து நான் ஜீரோ. ஸோ அதனால் நம்ம y1 ஈக்குவல் டு x1 அண்ட் u1 ஈக்குவல் டு y1 பை நாம் y1 எழுத முடியும், ஏன்னா x1 நான் ஜீரோ. அப்போ இந்த ரெண்டு வெக்டரும் u1 இன் பர்டிகுலர் u1ங்கிறது வந்து ஒரு நான் ஜீரோ அல்லது ஒரு வெல் டிஃபைன்ட் வெக்டர், ஏன்னா y1 வந்து நான் ஜீரோ வெக்டர். ஸோ அதே நேரத்தில் ஸ்பேன் ஆஃப் x1 இஸ் சேம் அஸ் ஸ்பேன் ஆஃப் u1. ஸோ n ஈக்குவல் டு 1 கேஸ் வந்து ட்ரிவியலாக ஹோல்ட் ஆகுது. அதை தான் நான் வந்து சொல்கிறேன் இங்கே. ஏன்னா மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு வந்து ட்ரூன்னு சொல்லணும், nth ஸ்டெப்பு ட்ரூன்னு அசியூம் பண்ணிவிட்டு n+1th ஸ்டெப்பு வந்து அல்லது n+1th ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூன்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ n ஈக்குவல் டு 1 கேஸில் நோட் தட் singleton u1 is orthonormal, right, and span of x1 is same as span of u1. அதாவது நம்ம இங்கே ஒரு இன்ஃபைனைட் செட் எடுத்துகிட்டு அதை ஆர்த்தோ நார்மல்னு சொல்லியிருக்கோம். அப்படி அது சொல்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா, ஒரு இன்ஃபைனைட் செட்டு எப்போ ஆர்த்தோ நார்மல்னு சொல்லுவோம்னா அதில் உள்ள எந்த ஒரு ஃபைனைட் செட் எடுத்தாலும் அது ஆர்த்தோ நார்மல். இன் பர்டிகுலர் வந்து அது கவுண்டபிளி இன்ஃபைனைட் செட்டுக்கு நம்ம இந்த மாதிரி வெரிஃபை பண்ணலாம், ரைட். ஏன்னா வந்து ரெண்டு வெக்டரை வச்சு தான் நம்ம பேசணும். ஆர்த்தோகனல் அல்லது ஆர்த்தோ நார்மல் வந்து ரெண்டு வெக்டர் வந்து ஆர்த்தோகனல்னால் என்ன சொல்லணும், இன்னர் ப்ராடக்ட் ui uj இது வந்து ஜீரோன்னு சொல்லணும். அதே நேரத்தில் இன்னர் ப்ராடக்ட் ui ஈக்குவல் டு 1ன்னு சொல்லணும். இது வந்து when I not equal to j, இது வந்து for all I. இதுதான் வந்து டெஃபினிஷன் ஆஃப் ஆர்த்தோ நார்மல். அப்போ நம்ம வந்து இதில் உள்ள ஒவ்வொரு ஃபைனைட் செட்டும் வந்து ஆர்த்தோ நார்மல்னு சொன்னாலே வந்து இது வந்து ஆர்த்தோ நார்மல், ரைட். இது வந்து ஆர்த்தோ நார்மல். ஏன்னா வந்து ரெண்டு வெக்டர் எடுத்துகிட்டு தான் நம்ம வந்து இந்த ஆர்த்தோகனலிட்டியை டிஃபைன் பண்ணுறோம். ஓகே, ஸோ n ஈக்குவல் டு 1 கேஸில் மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் அந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு வந்து ஹோல்ட் ஆகுது. இப்போ நம்ம n ஈக்குவல் டு அல்லது நம்ம ஜென்ரலாக என்ன n ஈக்குவல் டு கேக்கு வந்து இந்த ரிசல்ட் ட்ரூன்னு அசியூம் பண்ணலாம். n ஈக்குவல் டு கேஸ் k, assume that u1 u2 etc. uk is an orthonormal set and
span of u1 etc uk இது வந்து என்னன்னா is same as span of x1 x2 etc xk. ஓகே, இப்போ n equal to k க்கு வந்து ட்ரூன்னு அசியூம் பண்ணியிருக்கோம். n equal to k plus 1க்கு ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ n equal to k plus 1. இப்போ y k plus 1 என்ன by this formula, then y k plus 1 இது என்ன x k plus 1 minus inner product x k plus 1 u1 with u1 minus inner product x k plus 1 u2 minus etc minus inner product x k plus 1 with uk right. அல்லது இதை வந்து ஷார்ட்டாக எழுதணும்னா this is xk plus 1 minus summation j equal to 1 to k inner product xk plus 1 with uj right. the entire sumக்கு மைனஸ். இதுதான் இதோடைய ஷார்ட் ஃபார்ம். இப்போ இந்த சம்மு பார்த்தீங்கன்னா இந்த சம்மு வந்து லீனியர் காம்பினேஷன் ஆஃப் u1 u2 எக்ஸெட்ரா uk ரைட். இந்த சம்மை மட்டும் பார்க்குறோம். இந்த சம்மு வந்து லீனியர் காம்பினேஷன் ஆஃப் u1 எக்ஸெட்ரா uk. ஆனால் லீனியர் காம்பினேஷன் ஆஃப் அல்லது ஸ்பேன் ஆஃப் u1 u2 uk இஸ் சேம் as ஸ்பேன் ஆஃப் x1 x2 xk. ஸோ அதனால் இந்த சம்மு வந்து இந்த வெக்டரில் இருக்க போது, இந்த ஸ்பேனில் இருக்க போது x1 x2 எக்ஸெட்ரா xk அந்த ஸ்பேனில் இருக்குது. அதே நேரத்தில் x suffix k plus 1 அது வந்து லீனியர்லி இண்டிபெண்ட் ஃப்ரம் x1 to xk. ஸோ இதை ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணும்போது நம்ம என்ன சொல்ல முடியும்னா as summation j equal to 1 to k inner product xk plus 1 uj இது வந்து belongs to span of u1 etc uk and xk plus 1 does not belongs to span of x1 etc xk ஏன்னா லீனியர்லி இண்டிபெண்ட் ரைட், லீனியர்லி இண்டிபெண்ட். ஸோ அதனால் நம்ம என்ன சொல்ல முடியும்னா we have yk plus 1 is not equal to 0 right. yk plus 1 is not equal to 0 right. ஏன்னா வந்து இது வந்து இந்த ஸ்பேனில் இல்லை, அதனால் xk plus 1 not a linear combination of u1 u2 etc uk for any linear combination. ஆனால் span of u1 u2 uk equal to span of x1 x2 xk. அதனால் xk plus 1 is not in the span of x1 to xk plus 1. Hence yk plus 1 is not equal to 0. yk plus 1 not equal to 0 னா நம்ம வந்து uk plus 1 வந்து இந்த மாதிரி டிஃபைன் பண்ணலாம். uk plus 1 equal to yk plus 1 divided by norm of yk plus 1. ஓகே, ஸோ இந்த வெக்டர் வந்து ஒரு நான் ஜீரோ வெக்டர், அதை கிளைம் பண்ணுறதுக்காக நம்ம வந்து இந்த டிஸ்கஷனை வந்து சொல்லியிருக்கோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன ப்ரூவ் பண்ணணும்னா நெக்ஸ்ட் கிளைம் வந்து u1 etc uk plus 1 is an orthonormal set ன்னு சொல்லணும். ஆர்த்தோனார்மல் செட்டுன்னு சொல்லணும் ரைட். ஸோ இது ஆர்த்தோனார்மல்னு சொல்லணும்னா இப்போ நீங்கள் uk plus 1 என்ன இது வந்து ஸ்கேலர் மல்டிபிள் ஆஃப் yk plus 1. ஸோ அதனால் இட் இஸ் இனஃப் டு ப்ரூவ் inner product yk plus 1 with uj equal to 0 for every j equal to 1 to k right. இதை சொல்லியாச்சுன்னா ஏன்னா uk plus 1 என்ன yk plus 1 divided by norm of yk plus 1. ஸோ நாம் வந்து norm of yk plus 1 நம்ம வெளியே எடுத்துடலாம். ஸோ இதை ப்ரூவ் பண்ணாலே போதும். ஆனால் இதோடைய எக்ஸ்பிரஷன் என்ன, inner product yk plus 1 comma uj right comma uj.
ஸோ ஒய் சஃபிக்ஸ் கே ப்ளஸ் ஒன்னுக்கு ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்குது. ஸோ அந்த எக்ஸ்பிரஷனை ரீப்ளேஸ் பண்ணோன்னா அது வந்து எக்ஸ்கே ப்ளஸ் ஒன் மைனஸ் சம்மேஷன் ஜே ஈக்குவல் டு 1 to k இன்னர் ப்ராடக்ட் எக்ஸ்கே ப்ளஸ் ஒன் யூஜே கமா யூஜே, அல்லது நான் இங்கே வந்து ஐன்னு மாற்றிக்கிறேன், ஐ ஏன்னா வந்து இங்கேயும் யூஜே யூஸ் பண்ணுறேன். ஸோ அதனால் இங்கே ரன்னிங் வேரியபிள் ஐன்னு மாற்றிக்கிறேன் வித் யூஜே, ரைட். இப்போ லீனியாரிட்டி படி நம்ம இந்த இன்னர் ப்ராடக்டை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் இன்னர் ப்ராடக்ட் ப்ராப்பர்ட்டியை வச்சு, ரைட். ஏன்னா இன்னர் ப்ராடக்ட் இஸ் லீனியர் இந்த ஃபஸ்ட் வேரியபிள். ஸோ அதை யூஸ் பண்ணோன்னா இந்த இன்னர் ப்ராடக்ட் என்ன ஆகும்? ஸோ ஃபஸ்ட்டு டேர்ம் இன்னர் ப்ராடக்ட் எக்ஸ்கே ப்ளஸ் ஒன் வித் யூஜே மைனஸ் summation j equal to 1 to k inner product x k plus 1 with uj times inner product uj with ui, right, uj with ui. ஆனால் இதில் வந்து இது வந்து நான் ஜீரோவாக இருக்கும் அல்லது ஈக்குவல் டு ஒன்னாக இருக்கும் எப்போன்னா when I equal to j, otherwise it is 0, ரைட். ஸோ அதனால் இந்த சம்மில் ஒரே ஒரு டேர்ம் தான் வந்து இருக்கும். அது வந்து எந்த டேர்ம்னா when I equal to j, right, when I equal to j. அப்போ இது என்ன ஆகுதுன்னா this is inner product xk plus 1 with uj minus inner product xk plus 1 with uj, hence it is 0. அப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணிட்டோம்னா yk plus 1 is orthogonal to u1 to uk, ரைட். ஸோ அதுலேருந்து uk plus 1 is orthogonal to u1 to uk ன்னு வந்துடும். ரெண்டாவது uk plus 1 வந்து யூனிட் வெக்டர், அதனால் இது ஒரு ஆர்த்தோனார்மல் செட். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம இதை கிளைம் பண்ணணும், ஸ்பேன் ஆஃப். ஸோ நெக்ஸ்ட் கிளைம் என்ன? ஸ்பேன் ஆஃப் u1 எக்ஸெட்ரா uk plus 1 is same as span of x1 எக்ஸெட்ரா xk plus 1, ரைட். இதை கிளைம் பண்ணணும். ஆனால் நமக்கு ஏற்கனவே என்ன தெரியும்னா ஸ்பேன் ஆஃப் u1 to uk இஸ் சேம் அஸ் ஸ்பேன் ஆஃப் x1 to xk. ஸோ அது நமக்கு தெரியும், ரைட். இப்போ வந்து இந்த yk plus 1 எக்ஸ்பிரஷன் பாருங்க. yk plus 1 எக்ஸ்பிரஷன் வந்து என்னென்னா லீனியர் காம்பினேஷன் ஆஃப் u1 to uk அண்ட் xk plus 1, ரைட். yk plus 1 என்ன? லீனியர் காம்பினேஷன் ஆஃப் u1 to uk கமா xk plus 1, ரைட். note that yk plus 1 belongs to span of u1 etc uk comma xk plus 1. ஆனால் u1 to uk அதை வந்து நம்ம x1 to xk வச்சு ரீப்ளேஸ் பண்ண முடியும், ரைட். ஏன்னா இங்கே வந்து என்ன இருக்குது? yk plus 1 என்ன? xk plus 1 லீனியர் காம்பினேஷன் ஆஃப் u1 to uk. ஆனால் இந்த லீனியர் காம்பினேஷன் இது வந்து எலமெண்ட்டின் ஸ்பேன் ஆஃப் x1 to xk, ஏன்னா இந்த கண்டிஷனை யூஸ் பண்ணனா. ஸோ அப்போ இதை வந்து நம்ம எப்படி ரீப்ளேஸ் பண்ண முடியும்னா திஸ் இஸ் ஈக்குவல் டு, அதாவது இந்த ஸ்பேன் ஆஃப் u1 to uk இது வந்து ஈக்குவல் டு ஸ்பேன் ஆஃப் x1 எக்ஸெட்ரா xk கமா xk plus 1, ஓகே, கமா xk plus 1. இப்போ இந்த சேம் எக்ஸ்பிரஷனில் நம்ம இன்னொரு விஷயமும் அப்சர்வ் பண்ணலாம். என்னென்னா இந்த சம்மை இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கொண்டு போயிருங்க. இந்த சம்மை லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கொண்டு போனீங்கன்னா என்ன ஆகுதுன்னா xk plus 1 இஸ் எ லீனியர் காம்பினேஷன் ஆஃப் yk plus 1 அண்ட் u1 to uk, ரைட். இந்த எக்ஸ்பிரஷன்லேருந்து நமக்கு என்ன கிடைக்குன்னா x suffix k plus 1 which is equal to yk plus 1 plus summation j equal to 1 to k inner product xk plus 1 with uj. ஸோ இது வந்து இது ஜஸ்ட் ஒரு நம்பர் தான், ரைட், ஜஸ்ட் நம்பர். ஸோ இதுலேருந்து என்ன சொல்ல முடியும்னா xk plus 1 belongs to span of u1 etc uk yk plus 1, ரைட், இந்த எக்ஸ்பிரஷன்லேருந்து. ஆனால் yk plus 1 எழுதலாம் அல்லது அதோடைய ஏதாவது ஒரு ஸ்கேலர் மல்டிபிள் எழுதிக்கலாம். இப்போ uk plus 1 என்ன? uk plus 1 வந்து yk plus 1 divided by norm of yk plus 1. ஸோ அதனால் இந்த yk plus 1க்கு பதிலாக நம்ம uk plus 1 எழுதிக்கலாம், ரைட். yk plus 1க்கு பதிலாக
uk + 1 எழுதிக்கலாம். அப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா xk + 1. ஸோ நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணியிருக்கோம்னா xk + 1 belongs to span of u1 etc. uk and uk + 1, right? uk + 1. அது மட்டும் இல்லை, மற்ற எல்லா x1 etc. xk இதுவுமே வந்து இந்த ஸ்பேனில் இருக்கும். ஏன்னா span of u1 to uk is same as span of x1 to xk. ஸோ அதை யூஸ் பண்ணோன்னா இந்த எல்லா k + 1 வெக்டர்ஸ் x1 to xk + 1 எல்லாமே இதில் இருக்கும், ரைட்? எல்லாமே இதில் இருக்கும். அப்போ ஸ்பேன் ஆஃப் இதுலேருந்து நம்ம என்ன சொல்ல முடியும்னா ஸ்பேன் ஆஃப் x1 to xk + 1 is a subset of span of u1 to uk + 1. சிம்பிள் லீனியர் அல்ஜிப்ரா. நம்மக்கிட்ட ஒரு சப்ஸ்பேஸ், ஒரு வெக்டர் ஸ்பேஸ் இருக்குது. அதில் k + 1 வெக்டர்ஸ் எடுத்தோம்னா இதோட லீனியர் ஸ்பேன் வந்து சப்செட் ஆஃப் இந்த வெக்டர் ஸ்பேஸ். ஸோ அதை தான் இங்கே ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஸோ அதே மாதிரியான ஒரு ஆர்குமெண்ட் தான் இங்கே வந்து உங்களுக்கு ஏற்கனவே என்ன தெரியும்னா u1 etc. uk and uk + 1 அல்லது yk + 1 இதெல்லாம் வந்து எங்கே இருக்குன்னா மெம்பர்ஸ் ஆஃப் ஸ்பேன் ஆஃப் x1 etc. xk + 1, ரைட்? ஏன்னா வந்து ஸ்பேன் ஆஃப் x1 to xk பார்த்தீங்கன்னா அதில் வந்து u1 to uk இருக்கும். இப்போ நான் வந்து இன்னொரு வெக்டரும் சேர்த்து எடுத்திருக்கேன். அது என்ன வெக்டர்? xk + 1, ரைட்? இந்த ஸ்பேன் ஆஃப் x1 to xk + 1 பார்க்குறீங்க. இதில் வந்து xk + 1 தவிர மீதி k வெக்டர்ஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா u1 to uk எல்லாமே இந்த ஸ்பேனில் இருக்குன்னு வந்துடும். அதே நேரத்தில் yk + 1 அதை பார்க்கும்போது நமக்கு இந்த k + 1 வெக்டர்ஸும் வேணும். அதுதான் வந்து இந்த எக்ஸ்பிரஷன் சொல்லுது. அப்போது இந்த k + 1 வெக்டர்ஸ் வந்து தட் இஸ் u1 to uk and yk + 1 அது வந்து ஸ்பேன் ஆஃப் x1 to xk + 1ல இருக்குது. அப்போ இப்போ இங்கே ஸ்பேன் போடும்போது இங்கே வந்து மறுபடியும் வந்து yk + 1 எடுத்துக்கலாம் அல்லது அதோடைய ஸ்கேலர் மல்டிபிளும் எடுத்துக்கலாம், ரைட்? அப்போ இந்த k + 1 வெக்டர்ஸும் ஸ்பேன் ஆஃப் x1 to xk + 1ல இருக்குது. ஹென்ஸ் மறுபடியும் லீனியர் அல்ஜிப்ரா ஆர்குமெண்ட் தான். ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்பேன் ஆஃப் u1 to uk + 1 பார்க்குறோம். அது வந்து சப்செட் ஆஃப் ஸ்பேன் ஆஃப் x1 to xk + 1, ரைட்? இப்போ நம்ம வந்து இங்கே ரெண்டு விஷயம் வந்து சொல்லணும். என்னென்னா இந்த ஸ்பேன் ஆஃப் x1 to xk + 1 is same as span of u1 to uk + 1 அதை சொல்லணும். ஸோ அதுக்காக நம்ம ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்கோம்னா x1 to xk + 1 இது எல்லாமே வந்து ஸ்பேன் ஆஃப் u1 to uk + 1ல இருக்குது. அதனால் ஸ்பேன் ஆஃப் x1 to xk + 1 இஸ் அ சப்செட் ஆஃப் ஸ்பேன் ஆஃப் u1 to uk + 1. அதே மாதிரி அந்த கான்வர்ஸும் வந்து ஹோல்ட் ஆகுது. ஹென்ஸ் ஸ்பேன் ஆஃப் u1 to uk + 1 இஸ் சேம் as ஸ்பேன் ஆஃப் x1 to xk + 1. அதாவது இந்த கிளைமை நம்ம வெரிஃபை பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து லீனியர் அல்ஜிப்ரா டெக்னிக் தான் இங்கே. ஓகே ஓகே ஸோ இதோட இந்த கிராம்-ஸ்மித் ஆர்த்தோகனலைசேஷன் ப்ராசஸோட ப்ரூஃப் வந்து இதோட கம்ப்ளீட் ஆகுது. அப்போ கிராம்-ஸ்மித் ஆர்த்தோகனலைசேஷன் என்ன சொல்லுதுன்னா நம்மக்கிட்ட ஒரு கவுண்டபிளி இன்ஃபைனைட் லீனியர்லி இண்டிபெண்டன்ட் செட் இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ் இருந்ததுன்னா அதை வச்சுக்கிட்டு நம்மளால் ஒரு ஆர்த்தோ நார்மல் கவுண்டபிளி இன்ஃபைனைட் ஆர்த்தோ நார்மல் செட்டு கண்டுபிடிக்க முடியும். அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் வந்து ஸ்பேன் ஆஃப் x1 to xn இஸ் சேம் as ஸ்பேன் ஆஃப் u1 to un. ஓகே ஸோ நம்ம இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஆர்த்தோ நார்மல் செட்டை வச்சுட்டு ஒரு சில ரிசல்ட் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு ரிசல்ட் வந்து அதுக்கு பேர் பெசல்ஸ் இன்இக்வாலிட்டி. let u1 etc. un be a countably infinite orthonormal set. In an inner product space x எடுத்துக்கலாம், இந்த மாதிரி எடுத்துக்கலாம். தென் நம்ம எக்ஸ்ன்னு
எக்ஸ்ன்னு எந்த ஒரு எலமெண்ட் எடுத்தாலும் தென் ஃபார் எனி எக்ஸ் இன் எக்ஸ் we have summation n equal to 1 to infinity modulus inner product x un இதோடைய ஸ்கொயர் இது வந்து less than or equal to norm of x square and where equality holds if and only if summation j equal to 1 to infinity inner product x uj converges to x, right? அதாவது நம்மக்கிட்ட ஒரு கவுண்டபிளி இன்ஃபைனைட் ஆர்த்தோநார்மல் செட் இருந்ததுன்னா இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ் எந்த ஒரு எக்ஸ் கொடுத்தாலும் நம்மளால் இந்த இன்ஃபைனைட் சம் வந்து கன்வர்ஜ் ஆகுதுன்னு சொல்ல முடியும். அதே நேரத்தில் இதோடைய வேல்யூ வந்து less than or equal to norm x square. ஓகே, ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ரிசல்ட். ரெண்டாவது ரிசல்ட் என்ன சொல்லுதுன்னா இந்த இன்ஃபைனைட் சம் ஈக்குவல் டு நாம் எக்ஸ் ஸ்கொயர்னு வந்ததுன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா, ஸோ ஈக்குவாலிட்டி ஹோல்ட் ஆச்சுன்னா என்ன அர்த்தம், நீங்கள் வந்து இந்த சீரீஸ் பாருங்கள், சம்மேஷன் ஜே ஈக்குவல் டு 1 to infinity இன்னர் ப்ராடக்ட் எக்ஸ் யூஜே இது வந்து கன்வர்ஜஸ் டு எக்ஸ், ரைட்? இந்த இன்ஃபைனைட் சம் இன் எக்ஸ் கன்வர்ஜஸ் டு எக்ஸ். ஸோ இதை தான் வந்து நம்ம இப்போ ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ இதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம இந்த மாதிரி ஃபஸ்ட் எடுத்துக்கலாம். லெட் எக்ஸ் அஃபிக்ஸ் எம்ங்கிறது வந்து என்னன்னா சம்மேஷன் ஜே ஈக்குவல் டு 1 to m இன்னர் ப்ராடக்ட் எக்ஸ் யூஜே ரைட்? ஃபார் எவ்ரி நேச்சுரல் நம்பர் எம் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு வெக்டர் எடுத்துக்கலாம், எக்ஸ்எம்ங்கிற வெக்டர். இது வந்து ஃபைனைட் லீனியர் காம்பினேஷன் ஆஃப் u1 to um, அதனால் இது வந்து ஒரு மெம்பர் இன் எக்ஸ், ரைட்? தென் xm belongs to x for every m in m. அதாவது நம்ம இந்த இன்ஃபைனைட் சீரீஸ் வந்து கன்வர்ஜஸ்னு நம்ம வந்து ப்ரூவ் பண்ணணும், ஈக்குவாலிட்டி ஹோல்ட் ஆச்சுன்னா. அதனால் இதோடைய mth பார்ஷியல் சம் பார்க்குறோம். mth பார்ஷியல் சம் வந்து எக்ஸ் அஃபிக்ஸ் எம்னு எடுத்திருக்கோம். இப்போ இப்படி எடுத்தோம்னா நமக்கு என்ன கிடைக்குதுன்னா, நோட் தட் இன்னர் ப்ராடக்ட் எக்ஸ் வித் எக்ஸ்எம், இன்னர் ப்ராடக்ட் எக்ஸ் வித் எக்ஸ்எம் பாருங்கள், அல்லது எக்ஸ்எம் வித் எக்ஸ் பாருங்கள். ஸோ இது வந்து என்னென்னா இன்னர் ப்ராடக்ட் எக்ஸ், ஸோ சம்மேஷன் ஜே ஈக்குவல் டு 1 to m இன்னர் ப்ராடக்ட் எக்ஸ் யூஜே ரைட்? எக்ஸ் யூஜே. அப்போ இங்கே என்ன ஆகுதுன்னா, திஸ் இஸ் லீனியாரிட்டி இந்த செகண்ட் வேரியபிள், அது கான்ஜுகேட் லீனியர் இந்த செகண்ட் வேரியபிள். ஸோ அதை யூஸ் பண்ணோன்னா இங்கே சம்மேஷன் ஜே ஈக்குவல் டு 1 to m இன்னர் ப்ராடக்ட் எக்ஸ் யூஜே கான்ஜுகேட் இன்னர் ப்ராடக்ட் எக்ஸ் யூஜே, ரைட்? இன்னர் ப்ராடக்ட் எக்ஸ் யூஜே. அதாவது இந்த இன்ஃபைனைட் சம் வந்து என்னன்னா, சாரி இந்த ஃபைனைட் சம் வந்து என்னன்னா, திஸ் இஸ் ஈக்குவல் டு சம்மேஷன் ஜே ஈக்குவல் டு 1 to m மாடுலஸ் ஆஃப் இன்னர் ப்ராடக்ட் யூஜே ஸ்கொயர், ரைட்? ஏன்னா ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்குது, அதோடைய கான்ஜுகேட் இருக்குது, ஸோ அதை மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். அப்போ அது வந்து என்னென்னா மாட் ஸ்கொயர் ஆஃப் அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஸோ அதனால் நமக்கு என்ன கிடச்சிருக்குன்னா, இன்னர் ப்ராடக்ட் எக்ஸ் வித் எக்ஸ்எம் பார்த்தோம்னா நமக்கு இந்த ஃபைனைட் சம் கிடச்சிருக்கு. இது மட்டும் இல்லை, இன்னர் ப்ராடக்ட் வித் எக்ஸ்எம் வித் எக்ஸ் பார்த்தாலும், இன்னர் ப்ராடக்ட் வித் எக்ஸ்எம் வித் இட் செல்ஃப் அது பார்த்தாலும் வந்து இந்த சேம் வேல்யூ தான், இன்னர் ப்ராடக்ட் எக்ஸ்எம் இந்த வேல்யூ தான். ஓகே, இது எல்லாமே வந்து சேம். ஸோ இது வந்து ஃபஸ்ட் அப்சர்வேஷன். ஸோ இப்போ இதை வச்சுட்டு நம்ம வந்து இந்த வெக்டரை கன்சிடர் பண்ணலாம். அண்ட் 0 is less than or equal to இன்னர் ப்ராடக்ட் அல்லது நார்ம் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எக்ஸ்எம் ஸ்கொயர் பார்க்குறோம், ரைட்? நார்ம் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எக்ஸ்எம் ஸ்கொயர். அப்போ இது வந்து என்னென்னா இன்னர் ப்ராடக்ட் எக்ஸ் மைனஸ் எக்ஸ்எம் கமா எக்ஸ் மைனஸ் எக்ஸ்எம். ஏன்னா இதுதான் வந்து நாமுடைய டெஃபினிஷன். ஆனால் லீனியாரிட்டி ஆஃப் இன்னர் ப்ராடக்டை யூஸ் பண்ணோன்னா இது வந்து இன்னர் ப்ராடக்ட் எக்ஸ் மைனஸ் இன்னர் ப்ராடக்ட் எக்ஸ்எம் மைனஸ் இன்னர் ப்ராடக்ட் எக்ஸ்எம்எக்ஸ் ப்ளஸ் இன்னர் ப்ராடக்ட் எக்ஸ்எம், ரைட்? ஜஸ்ட்டு லீனியாரிட்டியை யூஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் இந்த 3 டேர்முமே வந்து சேம் தான். ஸோ அதனால் இது ரெண்டும் கேன்சல் ஆகி 0 வருது. ஸோ இது வந்து நார்ம் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ்
இன்னர் ப்ராடக்ட் எக்ஸ் எக்ஸ்எம். ஆனால் அதுக்கு நமக்கு ஒரு வேல்யூ இருக்குது. ஸோ சம்மேஷன் ஜே ஈக்குவல் டு 1 to m மாடுலஸ் இன்னர் ப்ராடக்ட் எக்ஸ் யூஜே ஸ்கொயர், ரைட்? ஆனால் இது வந்து ஒரு நான் நெகட்டிவ் டேர்ம். ஸோ இது நான் நெகட்டிவ்ங்கிறதுனால நமக்கு என்ன கிடைக்கும்னா சம்மேஷன் ஜே ஈக்குவல் டு 1 to m மாடுலஸ் இன்னர் ப்ராடக்ட் எக்ஸ் யூஜே இதோடைய ஸ்கொயர் இஸ் லெஸ் than or equal to norm of x square for every m in n, right? For every m in n. அப்போ for every m க்கு true, so அதனால m tending to infinity போட்டோம்னா this imply summation j equal to 1 to infinity modulus inner product x with uj square is less than or equal to norm x square. Okay, so இதுதான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ப்ரூவ் பண்ண வேண்டிய ரிசல்ட். இப்போ இதில் வந்து ஈக்குவாலிட்டி ஹோல்ட் ஆச்சுன்னா என்ன ஆகுது பாருங்க. அதாவது சப்போஸ் சம்மேஷன் ஜே ஈக்குவல் டு 1 to infinity mod inner product x uj square, this is equal to norm of x square, right? This is equal to norm of x square. அப்போ என்ன ஆகுதுன்னா இங்கே லிமிட் m tending to infinity போட்டோம்னா இது வந்து 0 ஆகுது, ரைட்? தட் இஸ் 0 less than or equal to norm of x minus xm square. இது வந்து எதுக்கு ஈக்குவல்னா this is equal to summation norm of x square minus summation j equal to 1 to m modulus inner product x uj square, right? x uj square. இப்போ இதுக்கு லிமிட் போட்டோம்னா இது எங்க கன்வர்ஜ் ஆகுதுன்னா this converges to 0, right? Right hand side converges to 0 as m tending to infinity, right? அப்போ right hand side converges to 0 னா as m tending to infinity நம்ம என்ன சொல்ல முடியும்னா xm converges to x, right? xm converges to x. That is, or this imply xm which is summation j equal to 1 to m inner product x uj இது வந்து converges to x, right? ஸோ இதை தான் நம்ம வந்து ப்ரூவ் பண்ணணும் எப்போன்னா ஈக்குவாலிட்டி ஹோல்ட் ஆச்சுன்னா, ரைட்? அதே நேரத்தில் இது கன்வர்ஜ் ஆச்சுன்னா again மீனிங் வந்து சேம் தான், ரைட்? மீனிங் வந்து சேம் தான். தட் இஸ் இது வந்து நார்ம் ஆஃப் இது வந்து xm norm of xm square ஆக்சுவலாக norm of xm square. ஸோ norm of xm வந்து converges to x னா norm of xm வந்து converges to norm x. That is x minus xm converges to 0 na this imply norm of xm converges to x, norm of x. ஆனா இது equivalent to saying norm of xm square converges to norm of x square. ஆனா norm of xm square என்ன? norm of xm square நமக்கு ஏற்கனவே கால்குலேட் பண்ணியிருக்கோம். அது வந்து summation j equal to 1 to m modulus inner product x uj square. இது வந்து converges to norm of x square. இது எப்போ when xm converges to x, right? xmங்கிறது வந்து அந்த mth partial sum of infinite series. xm is equal to summation j equal to 1 to m inner product x uj, right? So இதோட இந்த பெசல்ஸ் இன்இக்வாலிட்டியோட ப்ரூஃப் வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஸோ நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் இன்னும் இந்த கன்வர்ஜென்ஸ் ஆஃப் ஆர்த்தோ நார்மல் அல்லது ஆர்த்தோ நார்மல் செட்டை வச்சுட்டு இன்னும் ஒரு சில ரிசல்ட்ஸ் இருக்குது. உதாரணத்துக்கு ரீஸ் ஃபிஷர் தியரம். அந்த ரிசல்ட்ஸ் எல்லாம் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.